கன்னி ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும்? உத்திரம் 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், அஸ்தம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், சித்திரை 1, 2 ஆக இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியவர்கள் தான் இந்த கன்னி ராசி அன்பர்கள். பொதுவாக இந்த கன்னி ராசி அன்பர்கள் அறிவு மிக்கவர்கள். எல்லா இதத்தையும் தெரிந்து வைத்துக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. அதாவது பல விஷயங்கள், புத்தக அறிவு என்பது ஆழமாக இந்த கன்னிராசி என்பவர்கள் இருக்கும். நிறைய படிச்சிருப்பாங்க. படித்தவர்கள் அப்படின்னு எடுத்தாலே இந்த கன்னிராசி என்பவர்கள் இருப்பாங்க. அதே சமயத்தில் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த தகவல் தொடர்பு துறையில் ஜொலிக்கக்கூடியவர்கள் அப்படின்னா இந்த கன்னிராசி என்பவர்கள் சொல்லுவேன். அதாவது கம்யூனிகேஷன் விங் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கவுண்ட் ஆடிட்டிங் சார்ந்த விஷயங்கள், ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள் நிறைய பேர் அதில் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. அற்புதமாக பேசக்கூடியவர்கள், அழகாக ஆனந்தமாக கலை நயத்துடன் பேசக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இந்த ராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கடன் இருக்கும், இல்லை எதிர்ப்பு பகை எப்படியோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போ இவங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒன்று கடனை வரும், இல்லைன்னா எதிர்ப்பு இருக்கும், ஏதோ ஒரு ரூபத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இவங்க எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் போய் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல தன்மை. அது இப்போ வக்ரமாக இருக்கார் அல்லவா, அது வக்ர நிவர்த்தி அடைகிறது இந்த ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி. அப்போது ராசி அதிபதி நன்றாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதே சமயத்தில் ராசியில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார். அந்த செவ்வாய்ங்கிறது யார் அப்படின்னா 8க்குரியவன், அட்டமாதிபதி. அதாவது உங்களுக்கு ஆகாதவன். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல அது செவ்வாய் தான் சொல்லணும். அவர் போய் இவங்க தலை மேலே உட்கார்ந்துருக்கார். ஆகாதவன் உங்கள் மேலே உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம். அப்போ என்ன, செவ்வாய்ங்கிறது கோபக்காரன். அப்போ கோபம் முதல் வரும் இந்த மாதம். எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும். முதல் கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத ஞாபகத்து வச்சுக்கோங்க. 8க்குரியவன் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால என்ன, எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும். நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. ஒரே வார்த்தை நெகட்டிவ். 8 வலியை கொடுக்கக்கூடியவன் உங்கள் தலைமையில் இருக்கிறதுனால நெகட்டிவ் விஷயத்துக்கு போனீங்கன்னா உங்களை அப்படியே பிடிச்சுக்குவார். அவ்வளோதான். நெகட்டிவ்க்குள்ளே போகக்கூடாது. ஆனால் அதே செவ்வாய்ங்கிறது வேகம், விரைவாக தன்மை, எந்த விஷயத்தையும் வேகமாக செய்யலாம் அப்படிங்கிற தன்மை இருக்கும். முதலில் எதையாவது பேசிவிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடிய தன்மைங்கிறது உண்டு. அதனால் கோபத்தில் ஆக்ரோஷம் கூடாது என்பதை இந்த மாதம் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு. ஏன்னா குரு சுக்கிரன் இணைந்து 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு, தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு, குரு தனது 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை பார்க்கறது சிறப்பு. அந்த குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலும், நிஸ்பலத்துடன் இருந்திருந்தாலும், இந்த 21ஆம் தேதி ஆகஸ்ட் 21ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ 2க்குரியவன் 11ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அதாவது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள். ஸோ இதெல்லாமே செயல்படுத்துவது நல்லா இருக்கு. பணம் பிரச்சனை கிடையாது. பணம் இல்லைன்னா கூட கடைசி நாளாவது உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதில் பணத்துக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இந்த மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு இல்லை. இந்த மாதம் பேசக்கூடிய தன்மை அழகாக அற்புதமாக இருக்க போகுது. ஏன்னா புதன் 11ஆம் இடத்தில் இருக்க போகுது. பேச்சுக்கு காரக கிரகமான புதன் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதும், பேச்சுக்கு ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 11ஆம் இடத்தில் வந்து அமர்வது கூடுதல் சிறப்பு. அழகா அற்புதமாக எந்த இடத்தில் எப்படி பேசணும் கணக்கச்சிதமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ பேச்சினால் பிழைக்கக்கூடிய அமைப்பு ஒன்று உண்டு. உங்கள் பேச்சு சூப்பராக இருக்குது, 4 பேர் கேட்கக்கூடிய தன்மை. ஏதாவது ஒரு இடத்துல போய் நீங்கள் உட்கார்ந்து பேசினீங்கன்னா உங்கள் பேச்சை கேட்பாங்க. மற்றவர்களின் வழியை போக்கக்கூடிய சில செயல்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய
கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு உத்தமமான ஒரு மாதம். உங்க வழி போகுதோ இல்லையோ, மற்றவர்களினுடைய வழியை நீங்க போக்கிடுவீங்க. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க போய் ஒரு ஆலோசனை செய்தீர்கள் என்றால் உங்க பேச்சை கேட்டுருவாங்க. அவங்களுடைய வலியை நீங்கள் குறைப்பதற்கான, அதாவது சொல்லக்கூட மருத்துவ ரீதியாக ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கறதுங்கிறது உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். அதாவது முயற்சி உண்டு, அதில் எந்த இல்லை. என்ன கோவப்படாமல் எடுக்கணும், ஆக்ரோஷப்படாமல் எடுக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். எந்த புதிய விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்து வச்சுக்கோங்க. பிரயாணங்கள் உண்டு, சிறுதூர பிரயாணங்கள் உண்டு. அந்த பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு. என்ன கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷரை கொடுக்கும். 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்கறது கூடுதல் சிறப்பு. வீடு, வண்டி, வாகனம், இடம் அமைப்பது இதெல்லாம் சிறப்பு. ஒரு மிகப்பெரிய இடம், ஒரு இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், ஒரு ப்ரமோஷன் வாங்கணும், ஒரு இடமாற்றம் வேணும், ஒரு இடத்தை கட்டி, அதாவது வீடு கட்டி விற்பனை செய்வது, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பது, கட்டிடம், நிலம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதன் மூலமாக ஒரு நற்செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. சூப்பர். வாடகை கட்டி விட்டுறலாமே, அதன் மூலமாக தன வருவாய் வருமே அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இப்போ தோணும். ஒரு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்தை எதையாவது கட்டி ஒரு வாடகை விட்டா நமக்கு ஒரு நிரந்தர வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் வரும். அதை பற்றிய சிந்தனைகள், அதை பற்றி டிஸ்கஸ் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கன்னிக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். திருப்பி சொல்றது, ராசியில் செவ்வாய் இருப்பது ஒரு நெகட்டிவ். அங்கே சனி 6ஆம் அதிபதி சனி உட்கார்ந்துருக்கார். அப்போது சனி செவ்வாய் நேருக்கு நேராக பார்க்குது. 2 பாவ கிரகங்கள் பார்க்குறது உங்களுக்கு டெம்ப்டை ஏற்படுத்தும், கோபத்தை வர வைக்கும், எதிர்ப்பை காண்பிக்க வைக்கும். ஏன்னா சனி யாருக்குரியவன் அல்லவா? சனி 6க்குரியவன், ஆகாதவன். செவ்வாய் 8க்குரியவன், அதுவும் ஆகாது. 6, 8 அதிபதிகள் இணைவு. அப்போ ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணணுமா, ஏதாவது ஹெல்த்தில் ஏதாவது தொந்தரவு இருக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை காமிக்குதா, ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ காமிக்க வைக்கும், அதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கும். நிச்சயமாக அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. கோபம் வரக்கூடாது, பிடிவாத குணம் கூடாது. ஏன்னா சனி 7ஆம் இருந்து பார்த்துட்டு இருக்காரா, அப்போ சில சமயங்களில் பிடிவாத குணம் என்பது இந்த கன்னிக்கு இப்போ அமையும், இந்த காலகட்டம் அமையும். ஸோ அதையும் தவிர்க்க வேண்டும். நெகட்டிவ் விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு போகக்கூடாது. 6ஆம் அதிபதி 7ல் போய் உட்கார்ந்துருக்கான். எதிர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவனை அல்லது மனைவி குறிக்கக்கூடிய அந்த இடத்துல போய் உட்காரும் போது அங்கே ஒரு தொந்தரவு கொடுக்குது. அப்போ கணவன் அல்லது மனைவி ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும், எதிர்போகாமல் பார்த்துக்கணும். கூட்டு தொழில் இருக்கிறவங்க கரெக்டாக கணக்கு வழக்குகள்லாம் கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு, ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு இடமாற்றம், பதவி உயர்வு, ப்ரமோஷன், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா சூரியன் 12ல் வந்து ஆட்சி பலம், அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தோடு வந்து அமரப்போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் 17. அப்போது நிச்சயமாக அதிகாரம் கிடைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். ஒரு சிலர் அரசாங்கத்தின் மேலே அனுகூலம் ஆதாயம் உண்டு. அரசு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு மாற்றம், இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய குரு சுக்கிரன் இணைவு ஒரு நல்ல அற்புதமான, அதாவது 2ஆம் இடம் வலிமை பெறுகிறது. 2ஆம் அதிபதி நல்ல இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்புகளை தென்படுகிறது அப்படிங்கிறத மனசில் பதிய வைத்து கொள்ளுங்கள்.
வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசம், தூரதேச பிரயாணங்கள், வெளிநாட்டவருடைய தொடர்புகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 17/8/2025, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னைக்கு சனி பகவானுடைய பிறந்த நாள் வர இருக்கிறது. அந்த சனி என்பது உங்கள் ஜாதகப்படி யாருன்னா 5க்குரியவன். பூர்வீகம் சார்ந்த பிரச்சனை யாருக்காவது இருக்கிறதா, அல்லது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, அல்லது கடன், நோய், எதிர்ப்பு, பகை இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் அந்த நாளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல ஆவணி மாதம் 9ஆம் தேதி, அதாவது 25/8/2025 திங்கட்கிழமை அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி. அப்போது செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள். யாருக்கெல்லாம் சகோதரர்களோட, பொதுவாகவே இந்த கன்னிராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா சகோதரர்களுடன் ஒரு நல்ல இணக்கமே இருக்காது. ஏதோ ஒரு வகையில் ஒரு கருத்து, ஒரு மோதல்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்டவர்கள் சகோதரர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, நிலம் சார்ந்த விஷயம், வீடு அமைச்சு கொடுக்கல, தன்னுடைய முயற்சி அப்படியே ஏதோ ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, ஷூரிட்டி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, எழுத்து சம்பந்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட்டில் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியால் இருக்கக்கூடியவர்கள்லாம் அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபடுவது அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், ஒவ்வொருத்தருடைய தசாபுத்தியும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் பாருங்கள். சரியாக பொருந்தி வரலன்னா நிச்சயமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் அல்லது புத்திநாதன் 6, 8, 12 அதிபதிகளோட அல்லது பாவ கிரகங்களோட சேர்ந்து இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். இந்த 2025 சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்க பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் நடக்கும்? எப்போ திருமணம் நடக்கும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்போ திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எப்போ எனக்கு ப்ரமோஷன், இடமாற்றம் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.